நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதி ராமசாமி தெருவில் வசித்து வருபவர் செந்தில்குமார். இவர் சேலம் உடையாப்பட்டியில் உள்ள இபி அலுவலகத்தில் கணக்காளராக பணியாற்றி வருகிறார். இவர் வீட்டின் முன்பு நிறுத்தியிருந்த அவரது இருசக்கர வாகனத்தில் 5 அடி நீளமுள்ள பச்சை பாம்பு புகுந்தது. செந்தில் தனது வீட்டின் முன்பு விளையாடி கொண்டிருந்த தனது மகள் கனிஷ்காவை கடைவீதிக்கு செல்ல அழைத்துள்ளார். அப்பொழுது தனது நண்பர்களுடன் விளையாடி கொண்டிருந்த கனிஷ்கா வீட்டிற்கு செல்லும் பொழுது அருகில் உள்ள புதரிலிருந்து தனது வீட்டின் முன்பு நின்று கொண்டிருந்த தனது தந்தை வண்டியில் பச்சை பாம்பு ஏறுவதை கண்ட கனிஷ்கா தனது தந்தையிடம் கூறியுள்ளார். இதனை அடுத்த செந்தில் ராசிபுரம் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் வாகனத்தில் புகுந்த 5 அடி நீள பச்சை பாம்பு அரை மணி நேர போராட்டத்திற்கு பின்பு பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக ராசிபுரம் செய்தியாளர் சீனிவாசன்.